தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த கடந்த 3 ஆண்டுகளில் 9.25 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் 19 நிறுவனங்கள் தங்களது தொழிலை தொடங்கின. இந்த நிறுவனங்கள் மூலம் தமிழ்நாட்டிற்கு 17,616 கோடி ரூபாய் முதலீடு கிடைத்துள்ளது. இதேபோல் 51,157 கோடி முதலீடை பெறும் வகையில் 28 திட்டங்களுக்கு முதல்வர் முன்னிலையில் அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா மற்றும் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் முதன்மை செயல் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இன்று தொழில் தொடங்கப்பட்ட மற்றும் அடிக்கல் நாட்டப்பட்ட நிறுவனங்கள் மூலம் 1,06,803 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மாநாட்டில் சிறப்புரை ஆற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 3 ஆண்டுகளில் தமிழக அரசு 9.74 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளை ஈர்த்துள்ளதாகவும் இதன் மூலம் 31 லட்சம் பேர் வேலைவாய்ப்பை பெற்றிருப்பதாக குறிப்பிட்டார். உங்களுக்கு என் அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், நீங்கள் தொழில் நிறுவனங்களை தொடங்கினா மட்டும் போதாது, உங்களை மாதிரி இருக்க மற்ற தொழில் நிறுவனங்களையும் தமிழ்நாட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வாங்க, தொழில் தொடங்க வையுங்க. தமிழ்நாட்டு அரசோட தொழில்துறை தூதுவர்களா நீங்க எல்லோரும் மாறணும்னு கேட்டுக்கிறேன். இதனிடையே தொழில் முனைவோருக்கு தமிழக அரசு விரைந்து அனுமதிகளை தருவதன் மூலம் தயக்கமின்றி முதலீடுகளை செய்ய முன்வந்திருப்பதாக தொழில் அதிபர்களும் தலைமை செயல் அதிகாரிகளும் தெரிவித்தனர். மருத்துவமனை பொது மருத்துவம் இது ஆக்சுவலாக இது டெக்னிக்கலி ஏடிஎம் ஹெல்த் ஏடிஎம் இது 3,300 அரசு ஆதரவு பெற்ற மருத்துவமனைகள் மற்றும் ஏறக்குறைய 450 கோடி ரூபாய் முதலீட்டில் இதை இன்று அடிக்கல் முதலமைச்சர் அவர்கள் நாட்டியிருக்கிறார். இந்த மாதிரி தொழில் தொடங்குவதற்கு ஏற்றவாறு சூழ்நிலையை தமிழக அரசாங்கம் எந்தவித தங்கும் தடையுமின்றி ஒரு வாரத்தில் கையெழுத்து போட்டு நாங்கள் அதிலிருந்து ஒரு 3 அல்லது 4 மாதத்திற்குள் இன்றைக்கு அடிக்கல் நாட்டும் அளவு வந்திருக்கிறோம். இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் நாம் 225 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 3,300 தொழில் முனைவர்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இதற்காக தமிழ்நாடுடைய ஒட்டுமொத்தமான ஒத்துழைப்புகள் மற்றும் கிளியரன்ஸ் சிங்கிள் விண்டோ சிஸ்டம்கள் அனைத்துமே மிகவும் சிறப்பாக இருக்கிற இந்த நேரத்திலே தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.